Hi students, welcome to our channel. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா 11th ஸ்டாண்டர்ட் பயாலஜில பயோசுவாலஜிக்கு இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்க போறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னால நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காம இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்கக்கூடிய நிறைய பேர் லைக் பண்ணாம பாக்குறீங்க, தயவு செஞ்சு லைக் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் வாட்ஸ்அப் சேனல் என்ன டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கிறங்க. ரெண்டோட லிங்க்குமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல தந்திருக்கேன். ஸோ அது மூலமா நீங்க ஃபியூச்சர்ல எந்த ஒரு வீடியோவையும் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்ப பயோ பாட்னிக்கு ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டோம் 11th. இப்ப பயோசுவாலஜிக்கு மொத்தம் 6 சாப்டர் இருக்குது. இந்த குவார்டர்லி எக்ஸாமுக்கு 6 சாப்டர்லயும் இருக்கக்கூடிய முக்கியமான 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க் கொஸ்டின் ஃபார் போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இதுல நம்ம சொல்லக்கூடிய எந்த ஒரு கொஸ்டினையும் ஒமிட் பண்ணாம நீங்க படிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா பயோபாட்னி தரவாயிருவீங்க, பயோசுவாலஜி தரவாயிருவீங்களா? அப்ப இந்த குவார்டர்லியில கண்டிப்பா நீங்க 70க்கு 65 மார்க்குக்கு மேல எடுக்கலாம். 1 மார்க்கும் நீங்க இன்டீரியர்லாம் படிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா சென்டம் கூட நீங்க என்ன பண்ணிடலாம், 11th பயாலஜில ஸ்கோர் பண்ணிடலாம். சரியா? ஓகே, இப்போ சாப்டர் 1ல பாருங்க, ஷார்ட் ஆன்சர்ஸ் 2 மார்க் 3 மார்க். டிஃபரன்ஸ் பிட்வீன் ப்ரோபயாட்டிக்ஸ் அண்ட் பேத்தோஜெனிக் பாக்டீரியா. பயன்தரும் பாக்டீரியாவை நோயூக்கி பாக்டீரியாவிலிருந்து வேறுபடுத்துக. பயன் தரும் பாக்டீரியாவை நோயூக்கி பாக்டீரியாவிலிருந்து வேறுபடுத்துக. ஒய் மியூல் இஸ் ஸ்டெரைல் இன் நேச்சர். கோவேறு கழுதை ஏன் மலட்டுத்தன்மை உடையதாக உள்ளது? லிஸ்ட் எனி 5 salient features of the family Felidae. Felidae குடும்பத்தின் 5 முக்கிய பண்புகளை எழுதுக. What is the role of Charles Darwin in relation to concept of species? சிற்றின கோட்பாட்டில் சார்லஸ் டார்வினின் பங்கு யாது? Can we use recent molecular tools to identify and classify organisms? நவீன மூலக்கூறு கருவிகளை கொண்டு விலங்குகளை அடையாளம் கண்டு வகைப்படுத்தலாமா? List out the basic need for classification. வகைப்பாட்டின் அடிப்படை தேவைகளை கூறுக. Define tautonym. Tautonym என்றால் என்ன? Mention the rules of nomenclature. பெயரிடுவதற்கான அடிப்படை விதிகளை கூறுக. Next chapter 2ல What are the 4 characteristics common to most animals? பெரும்பாலான விலங்குகளில் காணப்படும் 4 பொதுவான பண்புகளை குறிப்பிடுக. கம்பேர் க்ளோஸ்ட் அண்ட் ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம். மூடிய மற்றும் திறந்த இரத்த ஓட்ட மண்டலத்தை ஒப்பிடுக. கம்பேர் செய்சோசீலம் அண்ட் வித் என்ட்ரோசீலம். பிளவு உடற்குழியை உணவுப்பாதை உடற்குழியுடன் ஒப்பிடுக. ஒய் பிளாட்வார்ம்ஸ் ஆர் கால்டு அசிலோமேட்ஸ். ஏன் தட்டை புழுக்கள் உடற்குழியற்றவை என அழைக்கப்படுகின்றன? வாட் ஆர் ஃப்ளேம் செல்ஸ். சுடர் செல்கள் என்றால் என்ன? List 3 features of that characterize bony fishes. எலும்பு மீன்களின் 3 முக்கிய பண்புகளை குறிப்பிடுக. List the functions of air bladder in fishes. மீன்களில் காணப்படும் காற்று பைகளின் பண்புகளை குறிப்பிடுக. List the unique features of birds endoskeleton. பறவைகளின் அகச்சட்டகத்தின் தனித்துவம் வாய்ந்த பண்புகளை குறிப்பிடுக. Next chapter 3. Some epithelia are pseudostratified. What does this mean? சில வகை எபித்தீலியங்கள் பொய் அடுக்கினால் ஆனவை. இதன் பொருள் என்ன? Differentiate white adipose tissue from brown adipose tissue. வெள்ளை அடிப்போஸ் திசுவை பழுப்பு அடிப்போஸ் திசுவிலிருந்து வேறுபடுத்துக. Differentiate between elastic fibers and elastic connective tissue. மீள்தன்மை நார் இழைகளை மீள்தன்மை இணைப்பு திசுவிலின்றும் வேறுபடுத்துக. Write the classification of connective tissue and their functions. இணைப்பு திசுக்களை வகைப்படுத்து, அவற்றின் செயல்களை தருக. Write about the types of gel junction in the epithelium. எபித்தீலிய திசுவில் காணப்படும் 3 வகையான சந்திப்புகளை எழுதுக. Next chapter 4. What are earthworm casts? நாங்கூல் கட்டிகள் என்றால் என்ன? How do earthworms breathe? மண்புழுக்கள் எவ்வாறு சுவாசிக்கின்றன? Why do you call cockroaches a pest? கரப்பான் பூச்சியை தீங்குயிரி என ஏன் அழைக்கிறோம்? How does the male frog attract the female for mating? ஆண் தவளை புணர்ச்சிக்காக எவ்வாறு பெண் தவளையை கவர்கிறது? Write the types of respiration seen in frog. தவளையில் காணும் சுவாச முறைகளை பெயரிடுக. Difference between peristomum and prostomium in earthworm. மண்புழுவின் பெரிஸ்டோமியம் மற்றும் புரோஸ்டோமியத்தை வேறுபடுத்துக. What are the components of blood in frogs? தவளை இரத்தத்தின் பகுதி பொருட்கள் யாவை? Next chapter 5. Why are villi present in the intestine and not in the stomach? சிறுகுடலில் மட்டும் உறிஞ்சிகள் உள்ளன, ஏன் இரைப்பையில் இல்லை? List out the functions of liver. கல்லீரலின் பணிகளை வரிசைப்படுத்துக. What is liver cirrhosis? கல்லீரல் சிதைவு நோய் என்றால் என்ன? What is GERD? GERD என்றால் என்ன? Next chapter 6ல name the respiratory organs of flatworm, earthworm, fish, prawn,
காக்ரோச் அண்டு கேட். தட்டைப்புழு, மண்புழு, மீன், இறால், கரப்பான் பூச்சி, பூனை ஆகியவற்றின் சுவாச உறுப்புகளின் பெயர்களை கூறு. Air moving from the nose to the trachea passes through a number of structures. List in order of the structure. காற்றானது நாசியிலிருந்து மூச்சுக்குழாயை அடைய பல உறுப்புகளை கடந்து செல்கிறது. அவ்வுறுப்புகளின் பெயர்களை வரிசைப்படுத்துக. Resistance in the airways is typically low. Why? Give 2 reasons. மூச்சுக்குழாயில் காற்று செல்லும் வழியில் எதிர்ப்பு திறன் மிகவும் குறைவு. ஏன்? ஏதேனும் 2 காரணங்களை எழுதுக. Why is pneumonia considered as dangerous disease? நிமோனியா ஒரு ஆபத்தான நோயாக கருதப்படுகிறது. ஏன்? Explain the mechanism of breathing. சுவாசம் நடைபெறும் முறை பற்றி விளக்குக. சரியா? இது 2 mark 3 mark. Then 5 mark questions பாருங்க. Explain 3 domains of life. 3 பேருலக வகைப்பாடு பற்றி விளக்குக. Describe coelom. உடற்குழு பற்றி விளக்குக. Write a few characters of largest phylum of the kingdom Animalia. Write the fundamental features of chordata. முதுகு நாணுடையவற்றின் அடிப்படை பண்புகளை எழுதுக. Compare chordates and non-chordates. முதுகு நாணுடையவை, முதுகு நாணற்றவை வேறுபடுத்துக. Explain the epithelial tissues. epithelial திசு பற்றி விரிவாக விளக்குக. Draw a neat labeled diagram of the digestive system of frog. தவளையின் செரிமான மண்டலத்தை படம் வரைந்து பாகங்களை குறிக்கவும். Explain the male reproductive system of frog. Explain the தவளையின் ஆண் இனப்பெருக்க மண்டலத்தை விளக்குக. Explain the female reproductive system of frog. தவளையின் பெண் இனப்பெருக்க மண்டலத்தை விளக்குக. Difference between male and female cockroaches. ஆண் மற்றும் பெண் கரப்பான் பூச்சியை வேறுபடுத்துக. Describe the excretory system of Rana hexadactyla. தவளையின் கழிவு நீக்க மண்டலம் பற்றி விளக்குக. Explain the digestion in stomach. இரைப்பையில் உணவு செரித்தல் பற்றி விளக்குக. Explain the digestion in small intestine. சிறுகுடலில் உணவு செரித்தல் பற்றி விளக்குக. Describe liver and its functions. கல்லீரல் மற்றும் அதன் பணிகளை கூறுக. Write about any 3 digestive disorders. ஏதேனும் 3 செரிமான குறைபாடுகள் பற்றி எழுதுக. Explain the mechanism of breathing. சுவாசம் நடைபெறும் முறை பற்றி எழுதுக. Write about the transport of O2. ஆக்சிஜன் கடத்தப்படுதல் பற்றி எழுதுக. Write about the transport of CO2. கார்பன் டை ஆக்சைடு கடத்தப்படுதல் பற்றி எழுதுக. Explain the problems of O2 transport. ஆக்சிஜன் கடத்தலில் உள்ள சிக்கல்கள் பற்றி விளக்குக. அவ்வளவுதான். இது உங்களுக்கு 5 mark questions. சரியா? ஸோ இந்த 19 5 mark questions தரவா படிச்சிட்டிங்கன்னா இந்த பயோசுவாலஜிலேருந்து 2 5 mark questions வந்துடும். அதே போல் பயோ பாட்டினில் சொல்ல அந்த 5 mark questions படிச்சிட்டிங்கன்னா அதுலேருந்தும் வந்துடும். ஸோ 4 5 mark questionsமே அட்டன் பண்ணிடலாம். ப்ளஸ் இந்த 2 mark 3 mark கொஷின்ஸும் இதில் நம்ம கொடுத்துருக்கக்கூடியது கரெக்டாக படிச்சிட்டிங்கன்னா 2 mark 3 markம் எல்லாமே அட்டன் பண்ணிடலாம். சரியா? ஸோ அதிகபட்சமான அந்த கம்பல்சரி வேணால் நமக்கு க்ரியேட்டிவாக கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் சில நேரங்களில் இதுலேருந்தே நமக்கு வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. சரியா? சரி, ஓகே, தேங்க்யூ.